கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அற்புதர் இயேசு, அதிசயர் இயேசு, வெற்றி வேந்தன் இயேசு, விடுதலை நாயகர் இயேசு, கரம் பிடித்த இயேசு, ஜீவனுள்ள இயேசு, நம்மளை பாதுகாக்கும் இயேசு. இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு புதிய வார்த்தையை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறாரு. கால வேளையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதே போல் இந்த கால வேளையிலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை பிடித்து நீங்கள் நடக்கும்போது அந்த வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்கும். இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை ஆதியாகமம் 26:24. உன்னை ஆசீர்வதித்து ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமில்லாமல் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் பெருக்கத்தின் தேவன். மந்தை பெருகுவது போல அவர் பெருக வைக்கிற கர்த்தர். இந்த நாளிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த கால வேளையிலே ஒரு அற்புதமான அதிசயமான உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி கையிட்டு செய்கிற வேலை எது இருந்தாலும் சரி நான் உயர்த்துவேன், மேன்மையாக்குவேன்னு சொல்கிறார். ஆபிரகாமு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள், யாக்கோபு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள், ஈசா கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். கலாத்தியர் 3:27 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்தால் இயேசுவை தரித்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:29 சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவை தரித்திருந்தால் ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் உரிமையாளி என்று கலாத்தியர் 3:29 சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும், அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நடக்கும். அப்படி என்றால் இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, என் குடும்பத்துக்குரியது, என் பிள்ளைகளுக்குரியது, என் சந்ததிக்குரியது. இந்த வாக்குத்தத்தின்படி என் குடும்பத்தில் நடப்பதாக என்று நீங்கள் சொல்லி பாருங்களேன், பேசி பாருங்களேன், நினைத்து பாருங்களேன். அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் பெருக்கத்தின் தேவன், உங்களை பெருக பண்ணுவார். அவர் மேலாக்குற தேவன், தலையாக்குற தேவன், உங்களை தலையாக்குவார். இதுவரை நடத்தின எபினேசரை இன்னும் நடத்துவார். வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நீங்கள் குடும்பத்தை நடத்துங்க. வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுங்க. வாக்குத்தத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே உங்களுடைய மகிமை இறங்கட்டும், உங்களுடைய பலன் இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அற்புதம் இறங்கட்டும், உங்களுடைய அதிசயம் இறங்கட்டும், உங்களுடைய சுகம் இறங்கட்டும், உங்களுடைய விடுதலை இறங்கட்டும். இந்த நாளிலே சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீங்கள் உயர்த்துங்க. தாப்பனை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லுக்கு நன்றி. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான காரியங்களை செய்கிற தேவனே, மேலான காரியங்களை செய்ய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.